ரூபாய் பணம் வேணும், குடுக்குறீங்களா? 1000 ரூபாவா? அவ்வளவு பணம் உனக்கு எதுக்கு? நான் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல மீனா ஜீவா மாமாக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலோ என்ன செய்வீங்க? வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். இது சும்மா தானே போட்டிருக்கோம், வித்துடலாம். எங்க போய் விக்கிறது? ஆனா என்ன சொல்லிட்டு போறதுன்னு தான் தெரியல. அடகு கடைன்னு சொன்னா விட மாட்டாக. என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது இதை வித்து அவருக்கு gift வாங்கியே ஆகுறோம். என்ன முல்ல? ஒண்ணும் இல்ல அத்தை. நானும் கொஞ்ச நேரமா பாக்குறேன், வர்றதும் போறதுமா இருக்கிற. ஒண்ணும் இல்ல. உட்காருமுல்ல. ஏங்க, வண்டி வெயில்ல நிக்குது. பெட்ஷீட் போட்டிருக்கனே, அப்படிமா வெயில் படுது? ஏங்க, பெட்ஷீட் போட்டு நிக்க வைக்கிறதுக்கா வண்டி வாங்கணும்? நான் கதிரி கிட்டயும் ஜீவா கிட்டயும் வண்டி எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா கேட்டா தானே? ஏங்கா, வண்டி வாங்கினது நாம ஓட்டுறதுக்கு தானே. நமக்கா? அடி பாவி, எனக்கு வாங்கின வண்டிடி. நாம எங்க போறோம் வண்டி ஓட்டிக்கிட்டு? மிஞ்சி போனா கடைக்கு போவோம். நான் அந்த வண்டி எடுத்து ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்கவா? இப்ப எங்க போற? வீட்ல இருந்த என் வண்டியை ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. இத பார்த்த உடனே என் வண்டி ஞாபகம் வருது. சும்மா ஓட்டி பாக்குறேனே. சும்மாலாம் ஒண்ணு ஓட்டி பார்க்க வேண்டாம். அப்படின்னா கடை வரைக்கும் போயிட்டு வரவா? எந்த கடைக்கு? நம்ம கடைக்கு தான். ஐயோ, மாமா திட்டுவாரு. அதெல்லாம் திட்ட மாட்டாரு, நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லுவ? நானே தான் வந்தேன்னு சொல்லுவேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாமா? போகவும் வேண்டாம். இதான் சாக்கு முல்ல. மீனாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீயும் வெளியில கிளம்பி போயிடு. இதை விட்டா மோதிர அடகு வைக்க உனக்கு சான்ஸே கிடைக்காது. யாருமே ஓட்டாம சும்மா வச்சுக்கிறதுக்கு தான் வண்டி வாங்கணுமா? ஓட்டாமலே இருந்தாலும் வண்டி எதாவது ஆயிடாதா? ஆமாமா, வண்டி சும்மா நிக்க கூடாது. அப்படி நின்னா இன்ஜின் வீணா போயிடும். புது வண்டி இன்ஜின் எப்படி போகும்? ஐயோ, நம்ம வேலை செய்யாம இருந்தா உடம்பு கெட்டு போற மாதிரிதான். வண்டி வேலை செய்யாம இருந்தா கெட்டு போயிடும். அப்படியா சொல்ற? ஆமாங்கா, உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம்? மிக்ஸி, தையல் மிஷின் இதெல்லாம் வாங்கி சும்மா வச்சிருந்தா வீணா போயிடுதுல்ல. ஆமால. அதுவும் சரிதான். ஆமா, அதனால தான் நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமான்னு கேக்குறேன். வண்டி ஓட்டலனா வீணா போயிடும், அவ்வளவுதானே? சரி, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன், விடுங்க. அக்கா, நீங்க போறது போங்கக்கா. மீனா ஒரு ரவுண்ட் தானே கேக்குறா, கொடுங்களேன். அதானே. நீ என்ன இன்னைக்கு மீனாக்கு ஓவரா சப்போர்ட் பண்ற? இல்லக்கா, அவங்க ஆசைப்பட்டு கேக்குறாங்க. எனக்கும் வண்டி ஓட்டி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குக்கா. மீனாக்காவது வண்டி ஓட்டின அனுபவம் இருக்கு. நீ இப்பதானே கத்துக்கிட்ட. உன்னை நம்பி புது வண்டியெல்லாம் கொடுத்தா அவ்வளவுதான். எங்கேயாவது கீரல் போட்டுட்டு வந்து நிப்பாட்டுவ. யப்பா, முடியலடா சாமி. சரி, நான் ஓட்டல. இவங்க ஓட்டி பார்க்கட்டும், நான் சும்மா கூட போயிட்டு வரேன். நீங்களும் வரீங்களா? ஹை ஜாலி. 2 பேரும் பேசி வச்சு வந்து கேக்குறாங்க பாரு. அதானே அத்தை, பாத்தீங்களா? ஐயோ, இவங்க இங்க வர்ற வரைக்கும் இவங்க வண்டி பத்தி கேட்க போறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுக்கா. எனக்கும் இவங்க கூட வரேன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாதுங்க.
அப்படியா? ம். என்னங்க ஒண்ணுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு வேலையை பாக்குறீங்க? என்ன சொல்லணும்? வண்டியை எடுக்கலாமா வேண்டாமான்னு. எடு எடு. ஆனா 1/2 மணி நேரம் தான், திரும்ப வீட்டுக்கு வந்துடணும். ஆ ஓகே ஓகே. கண்ணனுக்கும் இவளுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. கண்டுக்காம விட்டுரும். ஏங்க ஏங்க இருங்க, நானும் வரேன். நீங்க வாசலுக்கு வாங்க, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். பார்த்து பத்திரமா போங்க. வரேன்க்கா, வரேன். மீனா பத்திரமா ஓட்டு. ஓகே ஓகே. வண்டி நல்லா இருக்குல்ல? நான் எங்க ஓட்டுனேன், நீங்க தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் ஓட்டுறேன், அப்புறமா நீங்க ஓட்டுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுங்களேன். என்னங்க கோச்சுக்கிட்டீங்களா? எதுக்கு? இல்ல வண்டி ஓட்ட தரலன்னு. அதெல்லாம் இல்லைங்க. கோச்சுக்காம தான் கீழே இறங்குனீங்களாக்கும்? இல்லைங்க. இப்படி வண்டி ஓட்டுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதே எனக்கு பெரிய விஷயங்க. இனிமே இந்த சான்ஸ் எப்ப கிடைக்கும்னு கூட தெரியாது. ரேஷன்ல அரிசி கொடுக்கற மாதிரில கையில தராங்க. ஏங்க பேசாம இருங்களேன். அந்த வீட்ல நான் நினைச்சத பேசுறதே உங்ககிட்ட மட்டும்தான். நீங்களும் பேச வேணாம்னு சொன்னா நான் பாவம் இல்லையா? என்னங்க பதில் சொல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது நகை கடை தெரியுங்களா? ஏன்? தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்களேன். தெரியாது. சரி விடுங்க. ஏங்க நகை கடை தெரியாம யாராவது இருப்பாங்களா? குன்னக்குடியில நகை கடை இல்லாம தான் நம்மள நகையை போட்டு தெரியுறோமா? இல்லங்க, நகை கடையில நகையெல்லாம் விப்பாங்களா? ஏன் விற்க போறீங்களா? இல்ல இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். நகை கடையில நகையை கொடுத்து வேற மாத்தலாம் தான் தெரியும். நீங்க அதைத்தான் கேக்குறீங்களா? வித்தா காசு தருவாங்களா? நகைக்கு நகை தான் தருவாங்கன்னு தெரியும், காசு தருவாங்களான்னு தெரியலையே. ஓ, ஏன் கேக்குறீங்க? சும்மா தாங்க கேட்டேன். நீங்க சும்மா கேட்க மாட்டீங்களே. ஐயோ, ஏங்க இப்படி அக்கா மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அப்போ உங்க அக்கா கேள்வி கேக்குறாங்கங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க, அப்படிதானே? ஐயோ, ஆளை விடுங்க. நான் இத கண்டிப்பா உங்க அக்கா கிட்ட சொல்லியே தீருவேன், பாருங்க. ஏங்க சும்மா இருங்கங்க, என் கஷ்டம் புரியாம. ஆமா, ஏன் நகை கடையை பத்தி கேட்டீங்க? அதான் சும்மானு சொல்லணுங்களே. சும்மா ஏங்க அப்படி கேக்குறீங்க? உண்மையை சொல்லுங்க. கஸ்தூரி அத்தாச்சி என்கிட்ட கேட்டாக, அவங்களுக்கு ஏதோ அவசரமா நகை விக்கணுங்களாம், அதான். அவங்களுக்கு தெரியாத நகை கடையா உங்களுக்கும் எனக்கும் தெரிய போகுது? என்னன்னு தெரியலங்க. நீங்க முதல்ல பார்த்து கரெக்டா வண்டி ஓட்டுங்க. ஏங்க நான் எப்பவுமே கரெக்டா தான் ஓட்டுவேன். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், பாக்குறீங்களா? ஐயோ வேண்டாங்க. இல்ல இல்ல பாருங்க, நீங்க உட்காருங்க. ஐயோ, ஆளு விடுங்க சாமி. இல்ல 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 உட்காருங்கன்னு சொல்றேன்ல. அட உட்காருங்க. பாத்து ஓட்டுங்க, எனக்கு பயமா இருக்கு. உட்காருங்க. கெட்டியமா புடிச்சுக்கோங்க. ஏங்க 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 மெதுவா போங்க. ஏங்க பாத்துங்க, மெதுவா போங்க. ஏங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. இருங்க இருங்க நிப்பாட்டுங்க. என்னங்க பயமா இருக்கா? இல்லங்க, நான் இங்க இறங்கிக்கிறேன். கோச்சுக்கிட்டீங்களா? இல்லைங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க வேகமா ஓட்டிட்டு வந்தேன். நீங்க வண்டியில ஏறுங்க. ஒன்னும் தேவையில்லை, நான் நடந்து போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. போங்க, எனக்கு என்ன. ஏங்க நீங்க கிளம்புங்க. கிளம்புவோம். அப்ப நீங்க வரல, அப்படிதானே? வரலங்க நானு. ஓகே, இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா நான் எதுவும் பண்ண முடியாது. பரவாயில்லங்க, நான் தான் நடந்து வரேன்னு சொல்றேன்ல. நான் போறேன், போங்க. அப்பா
சார். என்னம்மா? ஆம். எனக்கு ஏமா, நீ பாண்டியன் ஸ்டோர் வீட்டு மருமகள் தானே? ஆமா. அதானே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இங்க என்னம்மா பண்ற? அது அது கடைக்கு வந்தேன். இங்கயா? ஆமா. அடகு கடையில உனக்கு என்னமா வேலை? ஐயோ, என்ன பண்றது? இங்க இல்ல. இங்க தானேமா வந்தேன்னு சொன்ன. இங்க ஒரு டெய்லர் கடை இருந்துச்சே. இங்கயா? ஆமா. இங்க இல்லையம்மா. இல்ல, இங்கதான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வேற என்னம்மா? டெய்லர் பேரா? கடை பேர் தெரியுமா? ஐயோ, அது நல்லா தெப்பாருன்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். அடுத்த தெருல ஒருத்தர் இருக்காரு, அங்க போய் பாக்குறியா? ஓ, சரிங்க சார். அதானே, உனக்கு அடகு கடையில என்ன வேலைன்னு நினைச்சேன். இங்க வேற அடகு கடை ஏதாவது இருக்கா சார்? அது எதுக்குமா உனக்கு? இல்ல இல்ல, நம்ம ஊர்ல அடகு கடையெல்லாம் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதான் கேட்டேன். அடகு கடை இல்லாத ஊர் எங்கம்மா இருக்கு? இந்த ஊர்ல 4 இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு, ஊரணி கிட்ட ஒண்ணு இருக்குமா. ஓ, அவ்வளவு இருக்குங்களா? சரிங்க சார். மூர்த்தி வீட்ல நீ எத்தனாவது மருமக? கதிர் பொண்டாட்டியா? ஆமாங்க. நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வா. அப்பாடா. இங்கதான் இருக்காரா? இவங்க எதுக்கு இங்க வராங்க? மீனா, என்னம்மா இந்த பக்கம்? உங்க ஓனர் இங்கதான் இருக்காரா? ஓனரா? அப்பாவை சொல்றீங்களா? அவரைத்தான். உங்க ஓனர் இங்கதான் இருக்காரா? ஓனரா? அப்பாவை சொல்றீங்களா? அவரைத்தான். நல்ல வண்டியா இது? இத பார்த்தா ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கின மாதிரி இருக்கு. இவளுக்கு என்னையா குறை வச்ச? கோபுரத்துல வச்சிருந்தையா, கோபுரத்துல. அது வேணாம், குப்பை தொட்டி போதும்னு போயிட்டு இங்க வந்து குப்பை தொட்டியை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காளா? எக்காரணத்தை கொண்டு வேலையில தடை வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரி, நீங்க வேலையை பாருங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இங்க வந்த? நான் ஒண்ணும் கேட்க வரல, பேச வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? பேரிச்சம்பழத்துக்கு போடுற வண்டியை வச்சிருக்கேனா? 2000 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்களா? இப்ப பாருங்க, புது வண்டி. நேத்து தான் கேட்டேன், காலையில வண்டி வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. போயிரு இங்க இருந்து. யார் புராணமும் கேட்கறதுக்காக நான் இங்க நிக்கல. நான் சொல்லுவேன். என்ன பார்த்து எவ்வளவு நக்கலா பேசுனீங்க. நான் எல்லாத்தையும் பேசிட்டு தான் போவேன். கத்தி 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 தான் பேசுவேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுவேன். உங்க வீட்ல இருந்ததை விட நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நான் அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு வண்டி வாங்கித்தாங்கன்னு தான் கேட்டேன். உடனே வீட்டு வாசல்ல புது வண்டி வந்து நிக்குது. அப்படின்னா நாங்க எப்படி இருக்கேன்னு புரியுதா? புரியுதா இல்லையா? என்ன, வண்டி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல,
நானே ஓட்டி காமிக்கிறேன். ஆ? ஏய் ஏய் என்ன பண்ற? என்ன ஏய் ஓய், அப்படிதான் ஓட்டுவேன், அப்படிதான் ஓட்டி காட்டுவேன். என்ன பேச்சு அன்னைக்கு? நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் இருக்க முடியாது. நான் ஒண்ணு எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ ஒரு வீட்டுல போய் குப்பை மாதிரி வாழல. நீங்களா பாத்திருந்தா கூட இப்படி ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருக்க முடியாது. இப்படி ஒரு வீட்டுக்கு என்ன அனுப்பியிருக்கவும் மாட்டீங்க. அப்படி அப்படி சந்தோஷமா இருக்கா மீனா? இங்க பாரு, இது ஏன் இடம். முதல்ல கிளம்புறியா இங்க இருந்து? இது உங்க இடம் இல்ல, கவர்மெண்ட் ரோடு. நான் இந்த ரோட்டுக்கு வருவேன் போவேன். உங்களுக்கு என்னவா? ஏய் போறியா இல்லையா நீ? கிளம்புறேன் கிளம்புறேன். நான் என்ன இங்க தங்கவா வந்தேன்? கிளம்ப தான் போறேன். சார், வாங்கம்மா வாங்க, என்ன வேணும்? நல்ல வேளை நம்மள தெரியாது போல. அப்பாடா, இங்க நம்ம மோதிரத்தை வச்சிடலாம். என்ன சார்? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இங்க வந்திருக்கீங்களா? ஆத்தி, நீங்க எந்த ஊரா? பாண்டியன் ஸ்டோர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாம? நல்லா தெரியுமே. போச்சுடா, இன்னைக்கு நம்ம நகையை வித்த மாதிரி தான். மூர்த்தியை தெரியும், ஜீவா தம்பியை தெரியும், கதிரை தெரியும். ஏமா? ஒன்னும் இல்லை சார், சும்மா தான் கேட்டேன். அந்த வீட்டு பொண்ணா நீ? இல்லங்க, ஏன் கேக்குறீங்க? அதானே, அந்த வீட்டு பொண்ணு ஏன் இங்க வரப்போகுது? என்னம்மா விஷயம், சொல்லுமா. பாண்டியன் ஸ்டோர்ஸ் எங்கங்க இருக்கு? அத கேட்கத்தான் வந்தேன். பாண்டியன் ஸ்டோர்ஸா? அப்படியே நேரா போனீங்கன்னா குன்னக்குடி கோயில். அந்த கோயில் கிட்ட போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்ச் ஒன்று வரும். அந்த ஆர்ச்சுக்கு தாண்டி நேரா போய் ரெண்டாவது ரைட்டு யாரை கட்டிங்கனாலும் சொல்லுவாங்கம்மா. சரிங்க, வரேன். மா, நீ ஊருக்கு புதுசு போல, அதனால தான் உனக்கு தெரியல. சரியா? கோயில் கிட்ட போய் யாரை வேணா கேளு, முழிச்சிட்டு நிக்காத. சரிங்க. பாத்து போமா. ஒரு மோதிரத்தை விற்க முடியுதா பாரு. ஊர்ல எங்க போனாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தெரியுமா. அவருக்கு கிஃப்ட் வாங்கி நிறுத்துமா. ஹெல்மெட் எங்கம்மா? போய் ஐயா பாரு. போமா. வண்டி ஓரமாக நிப்பாட்டுமா. சார், ஓனர் வர சொல்லு. போ சார். வண்டி எடுத்துக்கலாமா சார்? பணத்தை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போ. லைசன்ஸ் இருக்கா? இருக்கு சார். எடுங்க. இப்பவா? இப்போவானா? இப்போதான். லைசன்ஸ் இருக்கு சார், வீட்ல இருக்கு. வீட்லையா? ஆமா சார். வீட்டில் வச்சுக்கிறதுக்கு தான் லைசன்ஸ் கொடுத்தாங்களா? இங்கெல்லாம் போலீஸ் நிப்பாங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? ஓஹோ, ஆமா. ஹெல்மெட் ஏன் போடல? ஹெல்மெட்டு
அது லைசன்ஸ் இல்ல ஹெல்மெட் போடல வண்டி ஆர்சி புக்காவது இருக்கா